Daily. Taste the Daily. ராமநாதபுரத்தில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் மற்றும் புதிய வாக்காளர்கள் 100 பேர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக வர்த்தக அணி செயலாளர் விஜய் கிருஷ்ணன் ஒருங்கிணைப்பில் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர்ஜி மருதுபாண்டியன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் மற்றும் புதிய வாக்காளர்கள் 100 பேர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களை கழக துண்டு அணிவித்து மாவட்ட கழக செயலாளர் வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு புதிதாக கழக பொறுப்பாளர்களை நியமனம் செய்தார். இந்நிலையில் அவர்கள் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது 2026 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜமோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். செந்துறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் உதயம் ரமேஷ் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கழக துண்டு அணிவித்து மாவட்ட செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மறைந்த அதிமுக நகர பொருளாளர் முருகன் படத்திறப்பு விழாவில் அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மரியாதை செலுத்தினார். உடல்நலக் குறைவால் கடந்த மாதம் முருகன் உயிரிழந்த நிலையில் அவரது படத்திறப்பு விழா அதிமுக சார்பில் பண்ருட்டியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு முருகனின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் முருகனுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன.